தேவரீர் உம்முடைய மகிமையினால் மூடுங்க. தேவரீர் உம்முடைய மகிமையினால் மூடுங்க. உம்முடைய மேகத்தினால் மூடுங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கிருபையுள்ளவரே, நம்முடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரும் வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வழி தப்ப ஆண்டவரே இந்த இடத்திற்கு கூட்டி வாங்க. வழி தப்ப லோத்துவின் கையை பிடித்து கொண்டு வந்தது போல கூட்டி வாங்க ஆண்டவரே. வழி காட்டுங்க, வழி காட்டுங்க. இயேசு இருக்கிற இடத்துல நட்சத்திரம் காட்டினது போல வழி காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால வழி காட்டுவீராக. எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. வழக்கமான கூட்டம் போல் அல்ல, இன்று வித்தியாசமாக எங்களோடு பேச செய்யுங்க. நாங்கள் எல்லாவற்றையும் எங்களால் விட முடியாதவைகளை விட முடிகிற அளவுக்கு தீர்மானங்களை எடுக்க கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. எங்கள் பயத்தை மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் சந்தேகங்களை மாற்றுவீராக. எங்கள் கீழ்ப்படியாமைகளை மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடும்போதே சமாதானம் உண்டாவதாக. எங்கள் வீடுகளிலே சமாதானம் உண்டாவதாக. எங்கள் பள்ளிகளிலே சமாதானம் உண்டாவதாக. கல்லூரிகளிலே சமாதானம் உண்டாவதாக. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும் போது பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாடும்போதே எங்கள் வீட்டில் உள்ள பொருளாதார குறைச்சல்களிலே சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் பாடும்போதே ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்குள் உள்ள கலகங்களிலே சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் பாடும்போதே எங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்களுக்குள் சமாதானம் உண்டாவதாக. நாங்கள் பாடும்போதே எங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாவதாக என்று சொல்லி கேட்கிறோம். பாடும்போதே கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்தமாக்குவீராக. பாடும்போதே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசன்ன நேரத்தில் மெழுகு போல ஆண்டவரே உருகட்டும். பிரசன்ன நேரத்தில் மழை மெழுகு போல உருவது போல எல்லாம் உருகட்டும். நெருப்பப்பட்ட கயிறு போல எல்லாம் தெரித்து விழட்டும். வர்ஷிப் வேளையில் பிரசன்ன நேரத்தில் ஆவியானவர் எங்களை நிரப்பும் போது எங்களுக்குள் இருக்கிற எல்லா கசப்பு, கடுமையான தன்மை, கடுங்கோபம், முன்கோபம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. ஆண்டவரே வார்த்தை வரும்போது இது எனக்கான வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள கிருபை செய்யும். வாக்கு தத்தம் மாத்திரமல்ல, எச்சரிப்பு வரும்போதும் இது எனக்கான வார்த்தை, என்னோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் என்று அன்போடு ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நீர் கூட்டி கொண்டு வர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின்
வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானம் திறக்கணும், எங்களுக்கு தேவையானதை மாத்திரமல்ல, உங்களுடைய சத்தம் இவர் நேசகுமாரன் என்று சொல்லி எங்களுடைய ஒவ்வொரு கிரியையிலும் சொல்லப்படணும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் வந்து உட்கார்ந்த உடனே நீர் எங்களை குறித்து இவன் என் நேசகுமாரன் என்று இந்த கீழ்ப்படிதலினால் எங்களுக்கு சொன்னீர். நாங்கள் கை தட்டும் போது இவள் நேசகுமாரன் என்று எங்களை குறித்து நீ சொன்னீர். நாங்கள் பாடல் பாடும்போது இவள் என் நேசகுமாரன் என்று எங்களை குறித்து பரலோகத்தில் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் வார்த்தைகளை கேட்கும் போது இவர் நேசகுமாரன் என்று சொல்லி எங்களை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்ய போவதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜான்சன் பாஸ்டர் பாடல் அரங்க நடத்துவாங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஆனால் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். யார் வாராங்களோ வரலையோ, கர்த்தர் நம்ம மத்தியில் வந்து கிரியை செய்கிறதற்கு, நம்மை நிரப்புகிறதற்கு, நம்மேல் பிரியமாக இருக்கிறதற்கு அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அதனால் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஆமென். உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தெரிந்த பாடலை என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வால் வலிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை பாட போகிறீங்க. உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர்னா உங்களுடைய படிப்பு செய்ய முடியாததை, உங்களுடைய குடும்பம் செய்ய முடியாததை, உங்களுடைய இந்த சமுதாயம் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எஸ்தர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக, எத்தனை தேசத்திற்கு, 120 தேசத்திற்கு மேலே, அவ்வளோ பேருக்கும் ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். சாதாரண அம்மா இல்லாத, அப்பா இல்லாத வளர்க்கப்பட்ட ஒரு எஸ்தரை கர்த்தர் அவ்வளோ தூரம் கனம் பண்ணி உயர்த்த முடியும் என்றால், இப்பொழுதும் அதே தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். இது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அவர் ஒருவரே நம்முடைய தேவனாக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அவரை நாம் பாடி துதி செய்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேவன் என்றும் அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆண்டவர் தெய்வம் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அறியாதவங்க இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க கல்லையும் மண்ணையும் மரத்தையும் சூரியனையும் தண்ணீரையும் பார்த்து அவங்க வணங்குறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. தெய்வமே இல்லாத, தெய்வத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத படைக்கப்பட்ட பார்க்கிற எல்லாவற்றையும் வணங்குகிற கூட்டத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சிலர்லாம் சில நதிக்கு முன்பாக, நார்த் இந்தியாவிலலாம் சில நதிக்கு முன்பாக துண்டை கட்டிட்டு காதை பிடிச்சி தோப்பு கண்டம் போட்டுட்ருப்பாங்க. அந்த நதியில் தெய்வம் இருக்கிறார், அதுதான் நதி இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கு. அப்போ அந்த நதி முன்னாடி நம்ம பண்ணணும்னு சொல்லி அப்படிலாம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அறியாமையில் எதேதோ பண்ணுறாங்க. தெய்வம் அங்கே இருக்குது, இதில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு ஓடிட்டுருக்குறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஊர்லேருந்து வந்துட்டுருந்தேன். ஒரு பெரிய குரூப்பு நடந்து வந்துட்டுருக்குறாங்க புளியம்பட்டி ஆர்சி கோயிலுக்கு போகிறதுக்கு, கிறிஸ்தவங்க. ஆனால் இயேசு அறியாததுனால கால்நடையாக செருப்பு போடாமல் ஒரே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு நடந்து போகிறாங்க. இயேசு எங்கே இருக்கிறாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இயேசு நமக்குள்ளே வசிக்கிறார். நம்ம கூட தான் நம்ம ஆலயத்தில், நம்ம சரீரமாகிய ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். இங்கே சபையில் இயேசு இருக்கிறாரா? இது நம் துதிக்கும் போது இங்கே அவர் கிரியை செய்கிறார், இங்கே அசைவாடுகிறார். ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னைக்கு நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு அவருடைய ஆவியை நமக்குள் வைத்து விட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து விட்டார். அது மட்டுமல்ல, அவரே நமக்குள் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம்னு புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்களை காண்பிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்னு, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை நாம் மகிழ்ச்சியோடு துதிக்கணும், மனமகிழ்ந்து துதிக்கணும், நல்லா துதிக்கணும். நிறைய பேர் துதிக்காமல், உணர்வு இல்லாமல் அவருடைய இருதயம் இருள் அடைகிறது. இருதயம் துதிக்காட்டி, கர்த்தரை கர்த்தரை அவர் செய்த நன்மைகளை, அவர் நம்மோடு இருக்கிறத உணர முடியாட்டி நம்மளுடைய இருதயம் இருள் அடைஞ்சிடும். அது இருள் அடைஞ்சதுன்னா என்னாகும்? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சதுன்னா இருள் கூடிய எல்லா காரியமும் நமக்குள்ளே வந்துடும். நம்ம இருதயத்தில் வெளிச்சம் போயிடும், இருள் வந்துடும், இருள் ஆளுகை செய்யும். இருள்னா சத்துருவின் காரியங்கள், நம்ம விரும்பாத காரியங்கள். இருட்டில் நடக்க யாராவது விரும்புவீங்களா? இருட்டில் எவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கும், எவ்வளோ மோசங்கள் நாசங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி இருள் நிறைஞ்சிரும் இருதயத்தில். இருள், என்ன செய்கிறோன்னே தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்காது, ஒரு கோல் இருக்காது. அதனால் நம்ம கர்த்தரை நல்லா பாடி துதித்து நம்முடைய தேவனில் ரட்சிப்பின் தேவனை களி கூர்ந்து அவரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்திய தேவன் சாதாரண அடிமை பெண், அவளை உயர்த்தியது முடியும். அவர் முடியும் என்றால், அவர் உயர்த்தினார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. என் வாழ்க்கையில் நீர் ஜெயம் தருவீரப்பா, எனக்கு வெற்றியை தருவீர். என் வாழ்க்கையில் போராடுகிற எல்லா போராட்டத்திலும் இருந்து வெற்றியை தருவீர் என்று ஆண்டவரை பாடி நாம் துதிப்போமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி. விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில நீ ஜெயம் கொடுப்பீரப்பா. உம்மை நான் துதிக்கிறேன். எஸ் லோர்ட். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர்,
அகிலம் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். என் யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். என் நம்பிக்கை தேவனே, நன்மைகள் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்தும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். உண்மை தேவன், உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர். உறங்குவர் இல்லையே, என்னை காப்பவர். உறங்குவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வன். இப்ப ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயாங்கிறத பாட போகிறோம். ரெண்டு கை வச்சிருக்கிற கர்த்தர் கொடுத்திருந்தால் உயர்த்தலாமா? அல்லேலூயா பாடுவே. பசங்களா அப்படியே கையை உயர்த்தி துதிக்க பார்க்கலாம். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு கையை பரலோகத்திற்கு நேராக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நானுமே பாடுவேன். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோணியா உயர்த்துவே. ஜெயம். கை தட்டலாமா? தேவனுக்கு நல்ல கையை சத்தம் வர்ற மாதிரி தட்டணும். எஸ் லோர்ட். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். மீண்டும் பாடலாமா? நம்பிக்கை தேவனே, என் நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே
மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். கையை உயர்த்தி மீண்டும் சொல்லாமா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியா உயர்த்தின்னு சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியா. ஓ அற்புதம் செய்கிறவரே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியால் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில இருளின் கிரியைகள் இருக்கிறத உணர்றீங்களா? என் விளக்கை ஏற்றுவீரே, அந்த இடத்துல என் இருளை வெளிச்சா மாற்றுவீரே அப்படின்னு பாடுங்க. எதிரிகள் கண்முன் என் தலையை நிமிரச் செய்வீரேன்னு பாடுங்க. கர்த்தர் செய்கிறார், நமக்கு செய்தார், இனியும் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொட்டார், மாற்றினார், இன்னும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், மாற்றப் போகிறார். அதை நினைத்து பாடலாமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஓ 1000 ஸ்தோத்திரமே, 10,000. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீர். ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவர்.
பதினாயிரம் பதினாயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம். ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே என் ஆருயிரே ஆயுளெல்லாம் என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றுவீரே, இருளை அகற்றுவீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்வீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர. ரெண்டு கையை உயர்த்தி அன்போடு ஆருயிரே ஆரோ. எதிரியின் கண் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிறவர் அவர். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ரெண்டு கை இருக்குது? எத்தனை பேர் இந்த பூமியில கை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? குழந்தையா பிறக்கும்போது கை செயலற்று போயிருக்காங்க தெரியுமா? கை சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு ரெண்டு கண்ணை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? இருக்கிற எல்லாரும் கொடுத்துருக்கிறார். கண்ணு தெரியாமல் எத்தனை லட்சம் மக்கள், கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? லட்சம் இல்லை, இந்தியாவிலேயே எத்தனையோ லட்சங்கள் இருக்காங்க. உலகம் முழுவதும் பார்த்தா எவ்வளோ பேருக்கு, எவ்வளோ ஒரு 3 நேரம் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ உலகத்தில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கர்த்தர் நமக்கு உணவு கொடுத்தாரா? இன்றைக்கி ஒரு நேரம் கூட நான் சாப்பிட்லையா, எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற யாராவது இங்கே இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 இருக்க மாட்டீங்க. எனக்கு ட்ரெஸ் இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே இல்லையா அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்குறாங்க, ரோட்டில் படுத்துருக்குறாங்க. நீங்கள் நைட்டு தூத்துக்குடியை மட்டும் ரவுண்ட் அடித்து பாருங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் ரோட்டில் படுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் ரோட்டில் படுத்துருக்குறாங்க. கர்த்தர் நம்மை ஒரு குறைவில்லாமல் உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இடம் தந்தாரே, அதை தான் கர்த்தர் முதலாவது நமக்கு தருகிறவர். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். அவர் எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். ஆமே. உங்களுக்கு என்ன பூமியில் என்னதை வைத்திருக்கிறாரோ அந்த நிச்சயமாய் அந்த காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது, சீயோன் குமாரத்தி தங்கத்துக்கு ஒப்பானவர், ஆனால் அவள் இப்போ இருக்கிறதோ குயவனுடைய மண்பாண்டங்கள் போல இருக்கிறார்னு புலம்பல்ல பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களை தங்கம் போல இந்த பூமியில் உயர்த்தி உன்னதமான வேல்யூபிள் பேர்சனாக வைப்பார். ஒருவேளை பணம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஞானத்தினால் உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுடைய ஜபத்தினால் உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுடைய விசுவாச வார்த்தையினால் பிறர் கட்டப்படுவாங்க, அநேகருக்கு விளக்காக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறவர். முதலாவது அவரையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்போது மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். இவ்வளவும் கொடுத்து பிசாசு சொல்லுவான், உனக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார்? நீங்கள் சொல்லணும், எத்தனை பேர் இந்த பூமியில் எவ்வளோ வியாதியோட துக்கத்தோட, கண்ணு தெரியாமல் கால் நடக்க முடியாமல், கால் இல்லாமல் கை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவ்வளோ அழகாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரு, எனக்கு என்ன குறை, இயேசு நல்லவர், எனக்கு இன்னும் நன்மையை செய்வார்னு நீங்கள் இப்படி சொல்லும் போது தான் கர்த்தர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார். கர்த்தர் உங்களை என்ன ஸ்தானத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா நீங்கள் துக்கத்தோடையே ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஒரு குறைவு இல்லாமல் காத்து, எனக்கு எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா, இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தரை துதிக்கலை, கர்த்தரை கனவீனம் படுகிறீர்கள், கர்த்தரை இகழ்ச்சியாக வைத்திருக்கிறீர்கள்,
கர்த்தர் செய்த நன்மையை அப்படி நீங்கள் நினைக்க நீங்கள் பெருகுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? சின்னதாயிட்டு தான் போயிட்டுருப்போம், குறைஞ்சிட்டு தான் போயிட்டுருப்போம். ஆனால் செய்த நன்மையை நினச்சி இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனோடு உண்ணவும் உடுக்கவும் இருக்க ஒரு இருப்பிடத்தை தந்திருக்கிறாரே, மீதியான எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். எங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் வளமாக்குவார். என்னை கொண்டு இந்த தேசத்தில் செய்ய வேண்டியதை செய்வார். என்னை கொண்டு என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை செய்வார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மென்மேலும் பலப்படுவேன், பெரிய காரியத்தை தேவனுக்காக இந்த பூமியில் செய்வேன், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். அப்படிலாம் விசுவாசி பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை கர்த்தருக்கென்று நீங்கள் செலவு பண்ணுங்கள். கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுமி நிற்கலாமா? என் ஆருயிரே, குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே, என் ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, என் விளக்கை ஏற்றினீரே. மீண்டும் அந்த ஸ்டாண்ட்ஸை பாட போகிறோம். என் இருளை அகற்றினீரே, எதிரியின் கண் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தவரே. அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் முதல் சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன், உங்கள் விளக்கு எரியாமல் இருந்திருக்கலாம், பிசாசு அணைத்து போட்டிருக்கலாம், மங்கி எரிந்து கொண்டு இருக்கலாம். அணைத்து போடலை, ஒருவேளை மங்கி எரிந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை பார்த்து கேளுங்க, என் விளக்கை மங்கி எரியக்கூடாதுப்பா, பற்றி எரிகிற விளக்காக, அநேகருக்கு ஒளியாக, அநேகருக்கு வழிகாட்டியாக கர்த்தர் என்னை பயன்படுத்துங்க, வெளிச்சமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆராதிங்க. எதிரியின் கண் முன்பாக என் தலையை நிமிரச் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் தலையை அவரால் மட்டும்தான் நிமிர செய்ய முடியும். உங்களுடைய நாலேஜ் உங்களை நிமிர செய்ய முடியாது. உங்களுடைய அறிவான வார்த்தைகள் உங்களை எதிர்காலத்தில் தூக்கி விடாது. அவரை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால், அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில், உன்னதத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால உங்கள் முழு நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே, அவங்க மேலே, இவங்க மேலே அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படட்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். பாடலாமா? என் விளக்கை ஏற்றுவீரே, என் இருளை அகற்றுவீரே, என் விளக்கை ஏற்றுவீரே, என் இருளை, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்வீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய். ஆறுதலே, ஆருயிரே, ஆயுளெல்லாம், ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம். மீண்டும் சொல்லும், ஆருயிரே, ஆருயிரே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தி, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம், பதினாயிரம், பதினாயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறு. நல்ல கையை தட்டி படிங்க, வாயை திறந்து கீழே பார்க்கணும். ஆண்டவரை பார்த்து, ஆருயிரே, என் ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக
சயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாம, ஒரு குறைவில். நல்ல கையை தட்டி சத்தமா பாடலாமா? என்னை அதிசயமாக 1000 10,000 10,000 ஸ்தோத்திரம், 10,000 உள்ளம் கைகளிலே, உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளம். உங்க அன்புக்கு நன்றி அப்பா, உங்களுடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன். ஆருயிரே, ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளல்லா. நல்ல தம்பி பாரு, கை தட்டி பாடணும், கை தட்டணும். ஆண்டவருடைய சமூகத்தில் சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சொல்லியிருக்கிறார். ஆயுளல்லா காப்பவரே, ஆருயிரே. அவன் கூட்டு நல்ல கை தட்டணும். ஆயுளல்லா ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 எஸ் லோர்ட், 10,000. ஆருயிரே, ஆருயிரே, ஆறுதல. சத்தமா பாடலாமா? என் ஆருயிரே உம்மை ஆராதிக்கிறேன், என் ஆறுதலே உம்மை ஆராதிக்கிறேன். ஆயுளெல்லாம் காப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே. சபலகதலரபா, சபரபரா. நல்லா ஆண்டவர் ஆவியோடு ஆராதிக்கலாமா? ஷகதலா. ஆருயிரே, ஆறுதலே. தேங்க்யூ. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆருயிராய் இருக்கிறவருக்கு, உயிரிலும் மேலாய் நம்மை நேசிக்கிறவருக்கு, அவருடைய ஜீவனை தந்து நம்மை நேசித்திருக்கிறார். அவரை போல் நம்மை நேசிக்க யாரும் இல்லை. அவருடைய இரத்தம் அனைத்தையும் நம்மளுடைய அக்கிரமத்திற்காக, மீறுதலுக்காக அவர் சிந்தி இருக்கிறார். அவரை போல நேசிக்க யாரும் இல்லை. இந்த பூமியில உங்களுக்காக யாரும் உயிர் கொடுத்ததில்லை. அவர் நமக்காக ஜீவன் தந்து நம்மை நேசித்திருக்கிறார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யார். பாடலாமா? கண்ண மூடி. எம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போல் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என்னே தேற்றி ஒரு தந்தை போல. பாடலாமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல
யாரும் இல்லையே. உம்மை ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும். எஸ் லோர்ட், ஏசையா நீர் போதும். பலவீன நேரம், பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவே நன்றி. பலவீன கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவே நன்றி. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும், நீர் போதும். ஏசையா நீர் போதும். மீண்டும் பாடலாமா? பலவீன நேரம், பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். உம் பலவீனத்தில் தருவே நன்றி. என் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவே நன்றி. நீழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும். நல்லா சத்தமா சொல்லலாமா? நீர் போதும் ஆண்டவர் என் வாழ்க்கையில. நீர் போதும். நீர் விலகாதவர், என் வாழ்க்கை முழுது கூட வருகிறவர். நீர் போதும். ஷகதா ஓ ஹalleluya, 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 ஏசையா நீர் போதும் எங்க வாழ்க்கையில, நீர் போதும் என் ஏசையா
உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும், நீர் போதும் என் ஏசையா. எஸ் லோ ஏசையா. ஓ ரபா ஷாந்தல ரபா பபா பபா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிறவராக அல்ல, உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். இந்த உலகம் நம்முடைய பலவீனத்தை, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய பலவீனத்தை சுட்டி காட்டி குறை சொல்லும் போது, அவர் நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்மை அன்பாய் நேசிக்கிறவர், பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர், பலவீனத்தில் நம்மை தூக்கி விடுகிறவர், பலவீனத்தில் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். சின்ன சின்ன காரியம் சிலர் அறிஞ்சு நம்ம பத்தி அவங்களே நம்மளை இந்த பூமியில குறை சொல்றவங்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய எல்லா பலவீனத்தையும், நாம் சிந்திக்கிற எல்லா சிந்தையையும், நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக பரிதபித்து உதவி செய்கிறார். அவர் பார்த்துவிட்டு நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கல்ல, நமக்கு கிருபை கொடுத்து பலன் கொடுத்து கழுகுகளை போல உயர எழும்ப பண்ணுகிறவர், எல்லா பிரச்சனைக்கு மேலாக உங்களை எழும்ப பண்ணுகிறவர் அவர். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும்போது, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு போதும், நீர் எனக்கு உதவி செய்யணும் என் பலவீனத்துல சொல்லும் போது, நீர் போது என் வாழ்வில் சொல்லும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவர். கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் போதும் அப்பா என் வாழ்வில், என் பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சொல்லுங்க. ஏசப்பா, என்னுடைய எல்லா பலவீனத்திலையும் உங்க பலன் இறங்கி என்னை பலப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர். ஓ ரமமா சாந்தலரபா உதர ஹந்தலரபா. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் விலேசு, நீர் போதும் நீர் போதும். நல்ல சொத்தமா பாடுங்களேன் தம்பிமார்களா. என் ஏசையா நீர் போதும். இன்னொரு தடவை சொல்லாம, நீர் போதும் என் ஏசையா நீர் போதும். சொல்ல, உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் ஏசையா நீர் போதும்.
கர்த்தர் உங்க எல்லா பலவீனத்தையும் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்ற போகிறார். வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பும் கூர்மையான பட்டயமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அவருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற ஒருவரை அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. அவருடைய பிரசன்னம் மலைகளை மெழுகு போல உருக செய்கிற பிரசன்னம் எல்லா பலவான்களையும் அழித்து அவருடைய பலத்தால் உங்களை நிரப்பி கண்மலையின் மேல் நடக்க பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் எங்கள் வாழ்வில் அப்பா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனுடைய தாசரை வரவேற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிலம்பம் பண்ண வந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. யுத்த களத்தில் நிற்கும்படி, யுத்த களத்தில் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களை கூர்மையுள்ள எந்திரமா, கூர்மையுள்ள பட்டயமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு தேசங்களை கலக்கும்படி, உங்களை கொண்டு தேசங்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி, அல்லேலூயா, விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் அதில் சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆவியானவரை உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்தில் அலை இல்லாமல் இன்னும் இன்னும் அதிகமாய் மூடட்டும். தேவ மகிமை மூடட்டும், தேவ வல்லமை மூடட்டும். ஆவியானவர் என்ன திட்டத்தோடு, என்ன முகாந்தரத்தோடு வாலிபர்களை இந்த மாலை வேளையில் நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்து என் ஆண்டவர் அனுப்ப போறதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால, தேவ மகிமையினால, கிருபையினால, ஞானத்தினால, பெலத்தினால, சுகத்தினால என் ஆண்டவர் நிரப்பி இந்த வாலிபர் கூடுகையை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்து அனுப்ப போறதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் இந்த இடத்தில் இருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. அதிசயமான காரியங்களை செய்யும்படி உம்முடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14 பிதாக்களே, ஆமென், உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசித்தரலாமா அந்த வசனத்தை? ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாலிபர்களுக்கு ஆண்டவர் அழகா இந்த வார்த்தைகளை தெளிவா எங்கேயுமே மறைக்காம டைரக்டா நேரா ஆண்டவர் முகத்துக்கு நேரா சொல்றார். ஆமென். சொல்லுங்களே. மறைமுகமா சொல்லிட்டு வரல, நேர முகத்தை பார்த்து
வாலிப தங்கச்சிய, வாலிப தம்பிய என் ஆண்டவர் நேரா பார்த்து பேசுறாரு. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. வாலிபரையில இருந்து வாசிங்க. வாலிபரே, வாலிபரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களாமா? நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? பலவான்களா இருக்கீங்களா இல்லையா? சோர்ந்து போய், துவண்டு போய், வெம்பி போய், நொந்து போய், தன்னை முகத்தை தாமுகத்தை கண்ணாடியில் பார்த்தாவே அசிங்கமாக தெரியுது, நாமே நமக்கு நல்லா இல்லை, இப்படி நிலைமையில் இருக்கிறோமா? பலவான்களா இருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? என்னையா முறைக்கிற? எப்படியா இருக்கிற? பலவானா இருக்கே இல்லையா? பலத்தோடு இருக்கீங்களா இல்லையா? ஆமென். எப்படி இருக்கீங்க தங்கச்சிங்களா? எப்படி இருக்கீங்க பாப்பா? எப்படி இருக்கீங்க? பலனா இருக்கீங்களா? சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ அம்மான்னு கதறி கூப்பாடு போட்டு, சின்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழுக வச்சு, சின்ன போராட்டம் வந்தாலும் ஜெயிக்க முடியாம கவலையிலையும் கண்ணீர்லையும் எப்போ பார்த்தாலும் முகம் சந்தோஷமா இருக்குதா, பேன்னு சோர்ந்து போய் கிடக்குதா? உங்களை பார்த்தா அநேகர் சோர்ந்து போய் தான் இருக்கிற மாதிரி தெரியல. முகத்தில் சிரிப்பையே காணமே. சீக்கிரம் அனுப்புங்க பாஸ்டர். ஆமாவா? அவன் ஒருத்தன் தான் ஏன் சிரிக்கிறான்? உன் பேர் என்னப்பா? டேவிட். டேவிட் மாதிரியே இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்கல. ஆமா, உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பலவான்களா இருக்கீங்களா? நீ பலவான்களா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு எழுதுறேன்னு சொல்றார். நீ சோம்பேறியா இல்ல, நீ பலனற்றவளா இல்ல, நீ பலனற்றவனா இல்ல, நீ பலவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க பலவான்கள். இந்த உலகத்துல வேர்ஸ்லைன் பண்றவன், உலகத்துல ஜிம்முக்கு போறவன், உலகத்துல ஜிம்னாஸ்டிக் பண்றவன், உலகத்துல வெயிட்டை தூக்குறவன், அவன் தான் பலவான்னு சொல்றாங்க. அது இல்லை. நம்முடைய இருதயம் எப்போ பலமா, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன புயல் வீசினாலும், இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறோமோ அவர்கள் தான் பலவான்கள். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பலவான்னா நல்ல உடம்புல திறன்னு சொல்லல, இருதயத்துல பலன். சூறாவளியே வீசினாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், ஒன்றும் என்ன சேதப்படுத்தாதுன்னு சொல்றாள் தான் பலவான். ஆமென் சொல்லுங்க. இங்க பலவான்களா இல்லையா? யார் யார் பலவான் சொல்றீங்க? பலவீனரும் தன்னை பலவான் என்று எப்படியான்னு சொல்லுங்க. வசனம் சொல்ற மாதிரி பலவீனரும் தன்னை பலவான் என்று சொல்லுங்க. நீங்க பலவான்களா இல்லையா? பலவான்களா இல்லையா? சோர்வு வரும்போது துவண்டு போவீங்களா? புயல் வீசும் போது கண்ணீர் வடிப்பீங்களா? சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்? குடும்பத்தோட, தாய் தகப்பனோட கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாது அம்மா, அவன் தான் பலவான். அம்மாவோடு சேர்ந்து அழுகிறவங்க பலவான்களா பலவீனமானவர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது தேவைன்னா மட்டும் அம்மாவை திட்டி தீர்த்து, அம்மாவை மிரள வச்சு எப்படியாவது வாங்கிடும். அந்த பலவான சொல்லலே. பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, ஒரு சப்ஜெக்டை ஃபெயில் ஆயிட்டோம். எத்தனை பேர் பாருங்க நீட்ல மார்க் எடுக்காம எல்லாம் சூசைடு. அவங்க யாரு? பலவீனர்கள். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பலவீனர்கள். எத்தனை தடவை தோத்தாலும் ஜெயிக்க போறது நம்ம தான். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிசாசே நீ சந்தோஷப்படாதே, நான் எத்தனை தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். புறஜாதிக்குள்ள, யாரு புறஜாதிக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள, புறஜாதி வாலிபர்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை, ஆனா நமக்குள்ள மகா பெரியவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சாதாரண தெய்வம் அல்ல, மகா 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 பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? பலவான்களா இருக்கீங்களா இல்லையா? யார் யார் பலவான்? பெண்களுக்கு எப்படி சொல்றது? பலவானியா என்ன நீ சொல்றது? பலவான்கள். நீங்க பலமான உமன். ஆமேன்னு சொல்லுங்க. எதையாவது சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பலமான உமன், நீ பலமான மென். ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் உமன். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் பாய்ஸ், ஸ்ட்ராங் கேர்ள்ஸ். அப்போ நீங்க பி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பி போல்டா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எப்பொழுதுமே போல்டா நிக்கணும். போல்டா நிக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா நீங்க பராக்கிரமசாலி, மகா பெரியவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சின்ன 2 வாலிபர், பெரிய வாலிபர் உட்காந்துருக்காங்க பாருங்க, டிஷர்ட் போட்டு. இப்பயே வந்துட்டான் வாலிபர்கள் கூடிகைக்கு. சண்டே கிளாஸ் போறவன் வாலிபர் கூடிக்கு வந்துட்டான் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவான்கள். பலவான்களா பலவாட்டியா? சூப்பரா வந்து பலவாட்டி. எதையோ பலவான்களா பலவாட்டிகளா? நம்ம இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மோட பேசுறார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பயப்படுறவனை பார்த்து ஆண்டவர் பேச மாட்டாரு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஏன் பேசுறாரு? கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஏன் பேசுறாரு சொல்லுங்க பாப்போம். ஏன் பேசுறாரு பாப்பா? அது அவர்கிட்ட கேளுங்க பாஸ்டர். கிதியோன்ட்ட போய் கேட்கறது ஏன்ட்ட எதுக்கு பாஸ்டர் கேட்குறீங்க? நீங்க ஏன்ட்ட எதுக்கு பாஸ்டர் கேட்குறேன்? கிதியோனை பார்த்து கேளு. தம்பி சொல்றியா டேவிட்? கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஏன் பேசினார்? பயப்பட மாட்டான். என்ன பத்தியா? மீதியானர் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாலும் அவன் பயம் இல்லாம போராடிக்கிறான். நீ என்ன வேணாலும் செய்ய, என்ன தொட முடியாது. என்ன தொட்டா எங்க ஆண்டவரை தொடாம என்ன தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன தொடணும்னா என் ஆண்டவரை தொடணும்யா. தேவ சித்தம் இல்லாம என் ஒரு முடி கூட கீழே விழாது. ஏன்னா எனக்குள்ள பெரியவர் இருக்கிறார், என்ன தொட முடியாதுன்னு. மீதியானியர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் அவனா தனியா நின்று போரடிக்கிறான். அவனுடைய பலனை, அவனுடைய வஷலாக்கள் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பவரை ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு தான் அவன்கிட்ட நேரா பேசினாரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் மட்டும் பலத்தோட, ஒருத்தன் மட்டும் தைரியமா போரடிக்கிறானே, அவனை பார்த்து தான் என் ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படி இருப்பீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பிசாசோட கை கோர்த்துட்டு போவான். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலன் வேண்டும். ஆமென். எல்லாரும் படத்துக்கு போவான். நம்மள என்ன செய்யணும்? படத்துக்கு நல்லா சொன்னா, தெளிவா சொன்னா. எல்லாரும் எல்லா பாவத்தையும் இந்த உலகத்துல செய்வான். உனக்கு பலன் இருந்தாதான், உனக்கு பலன் இருந்தாதான், உனக்கு பராக்கிரமம் இருந்தாதான் நீ பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாரையாவது பத்தி, ஒரு பிள்ளைய பத்தி, பையனை பத்தி ஒருத்தன் பேசுறா அப்படின்னா அவளோட சேர்ந்து அமைதியா நிக்க மாட்டா. ஏன்னா நீ பலவானா இருந்த அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவ. இல்லாட்டா அவளை பேச விடாம தடுப்ப. ஆமாவா இல்லையாடா? எல்லாரும் சினிமா பாட்டு பாடி கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தாலும், பஸ்ஸில் சினிமா பாட்டு பாடி கிளாஸ்ல கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் கை மட்டும் போகாது, உன் கை மட்டும் தட்ட வராது. ஏன்னா நீ பலவான். இயேசுவின் நாமத்துல உலகத்துக்கு நீ எதிர்த்து நிக்கிற. என்னையா என்ன சொல்றேன்? கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா என்ன தம்பி? எல்லாரும் சினிமா பாட்டை பாடினா உன் வாயில சினிமா பாட்டு வருதா, வரமாட்டுதா? அப்பப்போ லைட்டா வருது பாஸ்டர், என்ன செய்யறது? இவங்க கூட சேர்றவங்க சரியில்லை. ஆனா உனக்கு வாயில அந்த பாட்டு வரக்கூடாது. நீ பலவானா இருந்தனா கட்டாயம் பாவத்துக்கு விரோதமா பலமா நின்று போரிட்டு அந்த பாவம் உனக்குள்ள வராம நீ பாதுகாத்துக்கிற. உன் வாயில கத்துற துதிக்கிற சத்தம் மட்டும் தான் வரும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துன்மார்க்குடைய வழியில் இல்லாமலும் துன்மார்க்குடைய பாவியில் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார ரெண்டு இடத்துல இருக்க மாட்டேன். பாவியா இருந்தாலும் பரியாசக்காரர் இருந்தாலும் அந்த இடத்துல பலமா இருக்கிறவன் பராக்கிரமசாலி நிக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க பராக்கிரமசாலியா இல்லையா? இவ்வளவு நாள் இல்லாட்டாலும் இன்னைக்கு மாறிடுங்க. பராக்கிரமசாலிகளோட தான் கர்த்தர் பேசுவாருங்க. பராக்கிரமசாலியை தான் கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. பராக்கிரமசாலியை தான் கர்த்தர் அனுப்புவாருங்க. பராக்கிரமசாலியை தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய திட்டத்திற்காக கலக்க வைப்பாருங்க. நீ பராக்கிரமசாலியா இல்ல, நோஞ்சானா இருந்த, உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்த, உலகத்தோடு ஓடின, உலக பாவத்திற்காக எல்லாரும் ஓடும்போது பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன்னா கன்ஃபார்மா இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. அப்போ நீ பராக்கிரமசாலியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. நீங்க பராக்கிரமசாலியா இருக்கணும். பராக்கிரமசாலினா பாவத்துக்கும் உலகத்துக்கும் எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகம் போற போக்கில் போகக்கூடாது. உலகம் செய்கிற காரியத்தில் செய்யக்கூடாது. உலகம் என்ன செய்யதோ அதை நம்ம சேர்ந்து செய்யாம நம்ம வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என் ஆண்டவருடைய பிரசன்னமும் என் ஆண்டவருடைய கரமும் என் ஆண்டவருடைய மகிமையும் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? வாசிங்க. பலவானா இருக்கணும். அடுத்து வசனம் உங்களுக்குள்ள இருக்குதா? வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதா? வார்த்தைய படிக்கிறீங்களா? யார் யார் ரெகுலரா காலையில கிரமமா பைபிள் படிக்கிறாள்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவர் கிரமமா கரெக்டா சொல்லவா? எப்படி சொல்லவா? இப்ப சொல்ற தெளிவா. திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு, திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு, இல்ல திங்கக்கிழமை மாலையில 8 மணிக்கு கரெக்டா அதே டயத்துல வேதத்தை எடுத்து 5 அதிகாரம்னா கரெக்டா வாசித்துட்டு கிரமமா எங்கேயோ திறந்து கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி. கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? உள்ளுக்குள்ள ஒரு கட்டை உருவம், ஏடு போடுறது ஒன்று இருக்கும். இப்படி வச்சிருப்பான், கொடுப்பான். நம்ம ஒரு கயிறை போட்டோம்னா அதை திறந்து அதை யார் சொல்லுவான்? ஜாதகக்காரன், ஜோசியக்காரன். அப்படி வாசிக்காம கிரமமா இந்த அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு வரை இந்த அதிகாரம் படிச்சிருக்கிறேன், மார்க் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 5 அதிகாரம் முடிச்சுனா 6வது அதிகாரம். இப்படி கிரமமா படிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. எப்போ நீங்க எந்த காரியத்தையும் வாலிப பிள்ளைக கிரமமா செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் கன்ஃபார்ம் உங்க பேரை பெருமைப்படுத்திடுவார். ஒழுங்கும் கிரமமா காலையில இத்தனை மணினா அத்தனை மணி நேரம் ஜபம். இன்னைக்கு 10 நிமிஷம், நாளைக்கு 15 நிமிஷம், அடுத்து ஜெபம் பண்றது இல்லை, அடுத்து ஒரு அரை மணி நேரம், அடுத்து ஒரு 3/4 மணி நேரம், 2 நாள் ஜெபம் பண்றது இல்லை, 3வது நாள் ஜெபம் பண்றது, அடுத்து 1 மாசம் ஜெபம் பண்றது. இப்படி ஜெபத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ணி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருந்தா அவங்க வளர்ச்சி அடைவதை நாம் பார்த்ததே கிடையாது. நீங்க எப்ப ரெகுலரா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ 8 மணிக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, கிரமமா ஜெபிக்கிறீங்க அப்படின்னா 7:50க்கு கர்த்தர் அந்த இடத்துல வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. அநேக இடங்கள்ல பார்த்துருக்கிறேன், அநேக ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டிருக்கேன். 8 மணிக்கு அவங்க மிஸ் ஆனாலும் என் ஆண்டவர் 8 மணிக்கு ஷார்ப்பா அந்த இடத்துல இருப்பார். வாலிப பிரயாயத்தில், வாலிப நாட்களில் வாலிபராக இருக்கும் போது நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக வேத வசனத்தை ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீங்கன்னா கன்ஃபார்மாக என் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவள் பாவம் செய்ய மாட்டாள், பாவம் செய்கிறவள் ஜெபிக்க மாட்டாள். ஜெபம் கிரமமா ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா நீங்க பாவம் செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? நான் சொல்ற பொய் சொல்றேன்னா? நீ 2 நாள் ஜெபம் பண்ணாம விட்டு பாரு, 3வது நாள் கண்ணு தானா இப்படி திரும்பும். 2 நாள் ஜெபம் பண்ணா விட்டு பாரு, 3வது நாள் தானா போனை எடுக்கும். ஹலோ,
2 நாள் ஜோம் பண்ணாம இருந்து பாரு. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு அவ்வளவு நாள் பேசாதவன் அன்னைக்கு பேசுவாங்க. கிரமமா, ஒழுங்கும் கிரமமா, டெய்லி வேத வசனத்தை டெய்லி இந்த வேதத்தை தூக்கிட்டீங்க, இது உங்களை தூக்காம விடாது. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த வேதத்தை கையில், உன் பைபிள் கொண்டு வந்திருக்கேம்மா? எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? காமி, நல்லா காமி. 2 பேர் பைபிள் புதுசா இருக்குது, திறந்தாதான பாஸ்டர்? அல்லேலூயா. வேதத்தை கிரமமா, இன்னைக்கு போடுற பைபிள் அடுத்த சண்டே தேடக்கூடாது. அடுத்த சண்டே பைபிளை எங்கேயுமே எங்க வைக்கணும்னா டீப்பாயில் வைக்கணும். பைபிள் எங்க வைக்கணும்? உங்க பைபிள் எங்க இருக்கணும்? டீப்பாயில் எதுக்கு வைக்கணும்? டீயை குடிச்சுக்கிட்டே பார்க்கறதுக்கு இல்லை. அப்பதான் சோஃபால உட்காரும் போது பைபிள் படிக்கலைன்னு தோணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எப்படியும் நீங்க சோஃபால உட்கார்ந்து தான் டிவி பார்க்காம உன்னால இருக்க முடியாது. டிவி பார்க்க ஆரம்பிக்கும் போதே பைபிள் கண்ணுக்கு தெரியும். ஐயையோ, பைபிள் படிக்கல, டிவியை மட்டும் பார்க்குறோம்னு தானா கையை பார்த்து திறந்து படிக்க ஆரம்பிச்சிடும். உங்க கண்ணு முன்னாடி வைங்க. ஃபோன் எங்க இருக்கும்? மறைவா பாத்ரூம்ல வச்சிருப்பீங்க. உன் ஃபோன் எங்கேயா இருக்கும்? தலைமாட்டிலே இருக்குமா இல்லையா? சார்ஜ் இல்லாட்டும் இப்படியே போட்டு பேச மாட்டியா? அப்படி ஆமாவா இல்லையா? நைட்டு 12 மணி திடீர் எடுத்து நைட்டு யாரும் கூப்பிட்டாங்களோ சைலண்ட் மோட்ல வச்சுட்டோம்னு பார்க்கறியா இல்லையாம்மா? பாத்தியா? இன்னைக்கு கால இருந்து பயங்கர ப்ராஃபஸி அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது நிறையா. அப்போ போனை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறோம். பைபிளை டிவிக்கு அடியில, டீப்பாய்க்கு அடியில, பெட்டுக்கு அடியில, புத்தகத்துக்கு அடியில போட்டு விட்டதுனால தான் படிக்க மறந்துட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை படிக்காம புஸ்தகத்தை திறக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. படிச்சா மறந்து போகுதா இல்லையா? நல்லா தான் படிக்கிறோம், எக்ஸாம்ல நல்ல மார்க் வருதா? பாப்பா எங்க பாஸ்டர் வருது, நல்லா தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும் முதல்ல வேத வசனத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு, உங்க ஸ்டடி டேபிளா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பைபிள் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய புத்தகத்தை தூக்கிட்டு போறீங்களா? எத்தனை புக்கை தூக்கிட்டு போறீங்க? 9th 10th யாரு? 11th 12th யாரு? எல்லாருமே காலேஜ் யாரு? நீங்களாம் ஒரு நோட்டுக்கு மேல கொண்டு போக மாட்டீங்க. உங்களை சொல்லியும் வேஸ்ட். நீங்க எத்தனை கிளாஸ்? 8th ஐடி. என்ன முட்டுன்னு இருக்க ஐடின்ற? என்னையா பரவாயில்லையே தம்பி. நீமா 11th. நீங்க தம்பி காலேஜ். பேசுறதே தெரியுது நீ காலேஜ். தம்பி செகண்ட். நீங்க முடிச்சிட்டீங்க. என்னம்மா வேற என்ன படிக்கிறீங்கம்மா? MBA. பெரிய படிப்பு படிக்கிறீங்கம்மா. உண்மை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேக்கில் நிறைய தேவையில்லாத ஜாமானா இருக்குல்ல, அதில் ஒரு 2 வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு பைபிளை உள்ள வச்சு தூக்கிட்டு போங்க. இந்த டப்பா கிப்பா, பிரஸ்ஸு கிரஸ்ஸு, சீப்பு காப்பு ஏப்பு ஈப்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு, சாப்பாடு அம்மா இவ்வளோ பெரிய டிஃபன் கொடுக்குறாங்க கொஞ்சம் குறைச்சிட்டு பைபிளை உள்ள வச்சு. எனக்கு இல்லைம்மா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 5 பேருக்கு ஒரே நாள் சாப்பாடை தூக்கிட்டு போகிறது. இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா? போகிறது இல்லை. நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் பழக்கம் பாஸ்டர். நாங்கள் யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். கிரமமா அந்த பைபிள் வேத வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வேத வசனம் தான் நம்மளை இடராமல் காத்துக்கொள்ளும்.
வேத வசனம் தான் நம்ம கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கும். வேத வசனமாக நமக்கு போதித்து நடத்தும். வேத வசனமாக ஆபத்து காலத்தில் நமக்கு நினைவாக வரும். ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. வேத வசனம் தான் நம்மளை பலப்படுத்தும். வேத வசனம் தான் நம்மளை உற்சாகப்படுத்தும். வேத வசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். வேத வசனம் தான் தைரியப்படுத்தும். வேத வசனத்தை நம்ம தலையை நிமிர பண்ணும். வேத வசனம் தான் நம்மை நம்ம பேரை பெருமைப்படுத்தும். வேத வசனம் தான் நம்மளை எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நம்ம பேரை பெருமைப்படுத்தி நமக்குள்ள யார் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குட்டி பைபிள் காமிச்சானே தம்பி, அது மாதிரி பைபிள் வச்சுக்கிறோம். குட்டி பைபிள் பேக்குள்ள வச்சிருங்க. பேக்கை திறந்தாவே ஆண்டவர் தெரிவார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பேக்கை திறந்தவனே ஆண்டவரே, ஐயையோ பைபிளை வேற எடுத்துக்கிட்டு இவன் வேற அப்படின்னு அப்பதான் பைபிளை மூட வரும். அப்புறம் தான் என்ன செய்யும், ஆண்டவர் நம்மோட இருக்கிற படா 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 படா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. கவர்மெண்ட் ஒரு ஆப் போடுது பெண்களுக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ஆப்பை ஆன் பண்ணிங்கன்னா போலீஸ் எங்கே இருக்குதோ அங்கே உங்களை தேடி வந்துடும். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆப்பை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. அதை விட பெரிய பாதுகாப்பு உன்னை உள்ள வச்சு பாருங்க. பைபிள் உங்க பேக்கில் ஒரு குட்டி பைபிள் இல்லாமல் எங்கே போகாதீங்க. ஒரு பெரிய தைரியம் வரும். நான் என் பாஷையில் சொன்ன எனக்கு ஒரு திமிரே வரும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாத பாப்பா. 2-3 பிள்ளைகள் பயப்படுறீங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு பயம் இருக்கு, சின்ன காரியத்தில் பயந்து நடுங்குறீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் யாருக்கும் பயப்பட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த காரியத்தை வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். எதை எடுத்துனீங்களா? பொல்லாங்கன பிசாசை. பிசாசை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஜெயிச்சிருக்கீங்க. நிறைய பேர் அதிகமான இங்கே உட்கார்ந்துருக்க அதிகமான பேர் பிசாசை ஜெயிச்சதுனால தான் கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். நீங்க பிசாசை ஜெயிச்சிருக்கீங்க. பாவத்தினுடைய மூல ஆதாரம் யாருன்னா பிசாசு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தினுடைய வேர், பாவத்தினுடைய ஆதாரம், பாவத்துக்கு தளபதி யாருன்னா பிசாசு. நீங்க என்றைக்கு பாவத்தை ஜெயிச்சீங்களோ அன்னைக்கே பிசாசை ஜெயிச்சிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, உற்சாகமா. ஹல்லேலூயா. பாவத்தை என்னைக்கு ஜெயிச்சீங்களோ, பாவத்தை என்னைக்கு மேற்கொண்டீங்களோ, பாவம் உங்களை தொடாதபடி என்றைக்கு பாதுகாத்து கொண்டீங்களோ, பாவத்தை என்னைக்கு விரட்டினீங்களோ, பாவத்தை விட்டு என்னைக்கு ஓடுனீங்களோ அன்னைக்கே பிசாசை ஜெயித்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஜெயித்தவர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இனி தோல்வி உங்களுக்கு இல்லை, இனி தோற்று போவது இல்லை. ஜெய கிறிஸ்து உங்களுக்காக முன் செல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஜெயம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் பிரதர். ஆமென். அந்த அக்கா மாறினா வாலிப பிள்ளைகள் மாதிரி அந்த கைதடி. அக்கா மார்கள் அந்த அம்மா மாறின வாலிப பிள்ளை அந்த கை தட்டுறாங்க. இந்த வாலிப பிள்ளை எப்படி? ஏம்மா என்னம்மா ஆச்சு? நல்லா தானே இருக்கீங்க? வெள்ளன கையை என்னடா நல்லா கை தட்டுவே இல்லையாடா தம்பி? தட்டுறா ஒன் நல்லா கை தட்டுறாது.
டேவிட் தட்டுறா, டேவிட் இன்னும் சத்தமா சத்தமா தட்டுமா தட்டுமா, நல்லா தட்டுமா, நல்லா கை தட்டுப்பா. சோர்வு மாறட்டும், உங்களுக்குள்ள இருக்க சோர்வுலாம் மாறட்டுமா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக, ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து ஜெயமாக, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிச்சிட்டீங்களா இல்லையா? ஜெயிச்சிட்டோமா இல்லையா? இனிமேல் ஜெயிக்க தான் போறோம். ஆமேன்னு சொல்லுங்க. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதை நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி என நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராஜா என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு ராஜா என்னோட. நல்ல கைதடி காட்டுமா. தோல்வி எனக்கே, தோல்வி என சத்தமா பிசாச பார்த்து சொல்லுங்கம்மா. தோல்வி என நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சத்தமா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை ஆமே சாத்தானை டுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா பாடுங்கப்பா தம்பி, கையை தட்டி சத்தமா பாடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ராபாஷேரேச்சா அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை ஆமென்.
அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு அப்பா என்னோடு, ஆமென், வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பிசாச பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுமா, பிசாச பார்த்து சொல்லுமா. தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சத்தமா சொல்லுமா, வாய் திறந்து. Hallelujah, 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 hallelujah. Satama. Arama shamayatara. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Raba baba sabada gada galara, riba baba degadal degadala, lisala baba gadala gadala, roba baba degadan shebalara, rakaka dinadala sagodala, jalakara gagadala degadala, nesala gadana mama ibabala. Ukalaka chakalaka dikalara, akachaka bakalere tarakada, shekalaka tukama dikalara, shebene dinadane kagalaga, memara bakabadal chagadala, kayatati alleluya, kayatati alleluya, kayatati alleluya, alleluya. Alleluia, Rakadana Dara Sadana Dara, Ebadana Kadana Gadana Darada, Rikadala Gagadana Mama Dagada, Rosala Gadikadana Gagadalaga, Reba Papa Kabadala Gagadonada, Isala Gadana Karagagadana do, Mama Zagadikadan, Malagagada, Isala Gadala Gagarikadana do. கிருபை இறங்கட்டும், பிரசன்னம் மூடட்டும், மகிமை மூடட்டும், வல்லமை மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். பொல்லாத பிசாசை ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசு ஜெயிக்க பார்த்தா கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு ஜெயிக்க பார்த்தான், பிசாசு ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட நினைச்சான். பிசாசு திட்டம் தீட்டினான், பிசாசு சுருக்கு கயிற வீசினான், பிசாசு கண்ணிய வளவிரிச்சு வச்சான். பிசாசு மாட்டுவான்னு நினைச்சான், பிசாசு மாட்டுவான்னு நினைச்சான். ஆனா என் ஆண்டவர் கண்ணிய தெறிக்க விட்டு நம்மை ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய கண்ணி தெரித்திருக்குது. கண்ணி வைக்கிறத பார்த்தீங்கன்னா குருவிக்கு புறாவுக்கு கண்ணி வைப்பாங்க. சுருக்கு கயிறை வச்சுட்டு அந்த சுருக்கு கயிறுக்கு மேலே இறை போட்டுருவாங்க. புறா அப்படியே பறந்து வரும், நிற்கும், இறைய சாப்பிடும். இறைய சாப்பிட்டு இருக்க அந்த புறா
தெரியாம அந்த காலை கண்ணி வச்சிருக்கிற இடத்துல வச்சிரும். அந்த வேடன் இருக்கிறானே மறைஞ்சு இருப்பான், வேடன் கயிறை இழுப்பான், கண்ணி எங்க மாட்டோம்னா காலை பிடிக்கும். பிசாசு எங்க கண்ணி வைப்பானா குதிங்கால கண்ணி வைப்பான். குதிங்கால பிடிச்சிட்டோம்னா ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, பறக்கவும் முடியாது. அவன் கையில சிக்கிட்டோன்னு அர்த்தம். அவன் கண்ணி வச்சான், என் ஆண்டவர் கண்ணியை தெறிக்க விட்டார். ஆமென், அல்லேலூயா. கண்ணி தெரிச்சிச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த வேடனான பிசாசு தோத்து போனான், வெக்கப்பட்டு போனான். நம்ம இயேசுவின் நாமத்துல ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி காமிங்க பாப்பா. யாரு ஜெயம்னா எப்படி காமிப்போம்? இப்படி காமிம்மா நல்லா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. மியூசிக் போறார். ஒரு நிமிஷம். ஜெய கொடினா எப்படி ஏற்றணும்? இப்போ ஒரு எல்லாரும் கொடி ஏற்றுறாங்களே, என்ன வந்துச்சு? என்னன்னு சுதந்திரமா கொடி சுதந்திரம்? ஐயோ ஐயோ, மாற்றி சொல்லிட்டோம்னா போச்சே. என்ன வந்துச்சு? இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னது? சுதந்திரம் தினம் என்னது? இண்டிபெண்டன்ஸ் டே. பரவாயில்ல, நல்ல பதில். எப்படா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு காத்து கொண்டிருந்தாங்க, போராடி கொண்டிருந்தாங்க. விடுதலை கிடைச்சத கொண்டாடுறதுதான் சுதந்திர தினம். ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்ப இப்படி சொல்லலாம், விடுதலைக்காக போராடி ஜெயிச்சத கொண்டாடினதான் சுதந்திர தினம். அப்போ ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா ஜெய கொடிய, சுதந்திர கொடிய ஏத்துறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் என்ன அடிமைப்படுத்திட்டு வச்சிருந்த, இப்போ நாங்க சந்தோஷமா பறக்கிறோம் பாருன்னு கொடிய மேல ஏத்து. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இவ்வளவு நாள் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருந்த, இப்போ என் கொடி, என் தேசம், என் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா பறக்கிறாங்க பாருன்னு காமிக்க தான் கொடி ஏத்துறது. இப்போ இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த பிசாசே, இப்போ நம்ம ஜெயிச்சுட்டேன், கொடி ஏத்துறேன். ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன கொடி? என்ன கொடி? என்னம்மா சொல்லுமா, உன்னைய பார்த்தானுப்பா. என்ன கொடிமா டேவிட்டு? ஜெயக்கொடி. சொல்லுமா, என்ன கொடி? ஜெயக்கொடி. ஜெயக்கொடின்னு ஒரு தங்கச்சி இருக்குதோ? ஜெயக்கொடி அது வேற தனியா வருது. அல்லேலூயா. சிரிச்சிட்டான் டேவிட். இன்னைக்கு நம்ம டேவிட் நமக்கு பிடிச்ச பிள்ளையா. டேவிட்டை கர்த்தருடைய ஆவியானவர் தாயின் கருவில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்குது. அதனால தான் அவனை பார்த்தே ஆண்டவர் பேசுறார். அவன் ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமேல் கைதட்ட மட்டும் பாருங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய. யார் செய்ய மாட்டாங்க? ஜெய கொடி எப்படி கொடி ஏத்துற? இவ்வளவு நாள் நம்மளை தான் ஏத்த விட மாட்டான். எங்க போனாலும் நம்மளை சைட் அடிக்க தான் வைக்கிற. ஒரு நாளும் கொடி ஏத்துறது நம்மளை விட்டுருக்காங்களா? யாராவது கொடி ஏத்திருக்கீங்களா? நீங்க ஏத்துனீங்களா? இன்னைக்கு ஏத்திருவோம். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு ஏத்துறோம். அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க மட்டும் கொடி ஏற்றிருக்காங்க. டீச்சர் அவங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எங்களை போனாவே சலிட் அடிக்க தான் விடுறாங்க. ஒரு நாளும் எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் ஏற்றிடுவோம்னு. இன்னைக்கு நம்ம ஏற்றுறோம். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா பாடலாமா? எல்லாரும் எந்திரிச்சு முடிக்க போறோம். டைம் ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கிட்டா காலையில் வரை எடுத்துருவேன். நீங்க நாளை ஸ்கூல் இருக்கு. பாடலாமா? கையை தட்டி பாடலாமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. அல்லேலூயா. கொடியேத்தி சும்மா கொடியேத்த சாக்லேட் வந்துருச்சு, முறுக்கு மிட்டாய் கொடியேத்துறது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். உண்மையிலே என் ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன், நீங்க ஜெயிக்க போறீங்க. உண்மையிலே என் ஆண்டவர் சொல்றதை சொல்றேன், நீங்க ஜெயிக்க போறீங்க. படிப்புல ஜெயிப்பீங்க, ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பரிசுத்தத்துல ஜெயிப்பீங்க, ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அபிஷேகத்துல ஜெயிப்பீங்க, ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உலகத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட், ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் பெஸ்ட், ஆமென் சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறபடினும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. என் ஜனத்துக்கும் மற்ற ஜனத்துக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்க தான் போறாரு. நீங்க ஜெயிக்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்த எல்லா வாலிப பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவளை ஜெயிக்க வைக்க கர்த்தர் கிருபையா இறங்கி வந்ததற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தோல்விகள், குறைவுகள், போராட்டங்கள், குழப்பங்கள், பாவங்கள், வேதனைகள், துக்கங்கள், உலகத்தை ஜெயிக்க என் ஆண்டவர் பிள்ளைகளை இன்னைக்கு தூக்கி நிறுத்துவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல பராக்கிரமசாலிகளாய் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினால. யாழ்பதூச வேதத்தை கிரமமாய் வாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கிரமமாய் ஜெபிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்கட்டும், வாசிக்கட்டும், ஜெயிக்கட்டும். ஜெபிக்கட்டும், வாசிக்கட்டும், ஜெயிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கு நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்தி, நல்ல மெமரி பவர் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எல்லா செமஸ்டரையும் நல்ல மார்க் எடுத்து ஹை ஸ்கோர்ல ஹalleluya ரிபா தியாத்தரா ஹை ஸ்கோர்ல பாஸ் ஆகி நல்ல மார்க்ல பாஸ் ஆகி இயேசுவின் நாமத்தினால இவருக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், அதனால தான் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் பேரை பெருமைப்படுத்த போறக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. மனதார பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். வந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. பின்னாடி இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறாங்க, உங்களுடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பார்களாக, ஜெயிப்பார்களாக. உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. பக்கத்தில் உள்ள கையை பிடி சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. இயேசு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆமென். ஆத்துமாவே சொல்லி முடிச்சிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நல்லா ஜெயிச்சவங்க மாதிரி சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.